ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவி வச்சுருக்கேன். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு ரெண்டுத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை. பாருங்கள் நான் எப்படி செய்யறது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கடாய் வெறும் 100 ரூபாய் தான். எங்கள் வீட்டாண்ட விற்றுட்டு இருந்தாங்க, ஒரு ஹிந்திக்காரு, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சோன்னே இந்த பாருங்க கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் சேர்த்துறேன். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். அது பார்த்து வெடிக்க போது ஜாக்கிரதையாக இருங்க. என்ன யாருக்குமே தெரியாதுதா கேரட் பொரியல் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஒன்றுனா போட்டுட்ருக்கேன் வீடியோ. எனக்கு தெரியல, கொஞ்சம் நாள் விட்டுட்டேன். குழந்தைக்கு உடம்பு தெரியல, அதனால் கேப் ஆகிடுச்சு. இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போடலாம் கொஞ்சமாக. நீங்கள் எல்லா சமையல்லையும் பெருங்காயப்பொடி போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் இப்போ போட்டுருக்கிறது ஆச்சி பெருங்காயம், அதே போடுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ரொம்ப வதங்கி விட்டிங்கன்னா பொரியலில் டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். எந்த பொரியலுக்குமே வெங்காயத்தை வந்து பாதி வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காயோடு சேர்ந்து அதுவும் வதங்க தான் போகும். அப்போ நம்ம வேறு கூடயும் வதக்கிட்டேன் ஒன்று நல்லா வதக்கலாம். தேவையான அளவு சேர்த்துருங்க. பாசி சரிங்க ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கும். இது வேகட்டும், பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் ஃபைனலாக தேங்காய் போட்டுட்டு கேரட்டு தேங்காவை போட்டுட்டு நல்லா பொரியலை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. நல்லா வதங்கிட்டோம். இதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் நசுக்கி போட்டுக்கிறதுனால காரமாக இருக்கும்லாம் நினைக்காதுங்க. அது ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். கட் பண்ணி போட்டால் காரம் அதிகமாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளோவே காரமே தெரியாது, நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.